ஜவஹர்லால் நேரு சீன யுத்தத்தின் பொழுது, லால் பகதூர் சாஸ்திரி பாகிஸ்தான் யுத்தத்தின் பொழுது, 71 இந்திரா காந்தி வங்கதேச யுத்தத்தின் பொழுது, 1900 அதன் பிறகு 1993 நரசிம்மராவ் மும்பை தாக்குதலின் பொழுது, அதன் பிறகு அடல் பிகாரி வாஜ்பாய் நாடாளுமன்ற தாக்குதலின் பொழுது, கார்கில் யுத்தத்தின் பொழுது, அதன் பிறகு டாக்டர் மன்மோகன் சிங் மும்பை தாக்குதலின் பொழுது 6 பிரதம மந்திரிகள் இது போன்ற சம்பவங்களில் எதிர்கட்சி தலைவருடன் அனைத்து கட்சி கூட்டத்தில் முதலில் பேசியிருக்கிறார்கள். ஒன்றுக்கும் மேற்பட்ட அனைத்து கட்சி கூட்டத்தில் பேசியிருக்கிறார்கள். பஹல்காமுக்கு பிறகு நடந்த அனைத்து கட்சி கூட்டம், தாக்குதலுக்கு பதிலடிக்கு பிறகு நடந்த அனைத்து கட்சி கூட்டத்திலும் மோடி அவர்கள் பிரதமர் பேசாமல் இருப்பது என்பது மிக 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 தவறான, ஆணவமிக்க, எதேச்சதிகாரமான போக்கு. நிச்சயமாக நாட்டு மக்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை பிரதமருக்கு இருக்கிறது. நிபந்தனையற்ற ஆதரவை எதிர்கட்சிகள் இந்த அரசுக்கு கொடுக்கும் பொழுது அனைத்து கட்சி கூட்டத்தில் கலந்து கொள்ள மறுப்பது என்பது ஆணவமான போக்கு. ஒருபோதும் இந்தியா இதை அனுமதிக்காது. சரி, இது ஒரு மத்திய அரசு ஒரு பிரஷர்னாலதான் இந்த நடவடிக்கை எடுத்துட்டாங்க. மக்கள் அடிச்சே ஆகணும் பாகிஸ்தான ஒரு அரசு ஒரு பிரஷர், அதை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கு இந்த கால் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விமர்சனம் வைக்கப்படுது. அதே இல்ல, அதெல்லாம் உண்மைதான். அது மக்கள் மத்தியில் ஒரு கொந்தளிப்பு இருந்தது. பஹல்காமுக்கு பிறகு பிரஷரால தான் அடிச்சாங்கன்றதெல்லாம் அதெல்லாம் உண்மைதான். அதுல எல்லாம் எந்த மாற்று கருத்தும் கிடையாது.